ஓம் சாய்ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்கிட்ட நிறைய பேர் நிறைய நாள் கேட்ட வீடியோ தான். கடன் நிறைய இருக்குங்க, அதை எப்படி அடைக்கிறது, அதுக்கு சின்ன ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்ல போற இந்த பரிகாரம் செலவே இல்லாம நீங்க வீட்டிலேயே செய்யலாம். ஆனா இதோட பலன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கும். அது போக இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சேன் கடன் அடைக்கிறதுக்காக. அது என்னென்ன பண்ணேன், எந்த டைம்ல பண்ண அப்படின்னு சொல்றேன். கடன் வாங்கி அதை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரங்க, கடனை வாங்கிட்டோம். சில பேரால பாத்தீங்கன்னா வாங்கின கடனை கொடுக்க முடியாம இருக்கும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப மோசமான விஷயம்னா வட்டியை கூட திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்க. நீங்க கடவுளை நம்பி ஏத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு தீபம், நான் சொல்ற பரிகாரம் ஒரே ஒரு தீபம் தான். அந்த தீபத்தை ஏத்தி வச்சுனாவே போதும். உங்களோட பண கஷ்டம்லாம் நீங்கி உங்களோட கடன் சுமைங்கிறது இனிமேல் உங்க வாழ்க்கையிலே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு சரியான நாள் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்துனுங்க. அப்படி முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த டயத்துல வேணாலும் இந்த தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில ஏற்ற முடியுமோ அப்போது ஏத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, உங்க பூஜை அறையில இருக்க சுவாமி படங்களுக்கு, எல்லா சுவாமி படங்களுக்கும் பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. 2 மண் அகல் விளக்கை எடுத்துக்கங்க. அதுல இலுப்பை எண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இலுப்பை எண்ணெய் தான் ஊத்தணும், வேற எந்த எண்ணெயும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இலுப்பை எண்ணெயில கொஞ்சோண்டு மருதாணி விதையை போட்டுங்க. மருதாணி விதை பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும், கஷ்டம்லாம் பட தேவையில்லை. நாட்டு மருந்து கடையில போயிட்டு மருதாணி விதைன்னு கேட்டாவே அவங்களே கொடுப்பாங்க. அது கூட சேர்ந்து டைமண்ட் கற்கண்டு 2, சரியா, டைமண்ட் கற்கண்டு 2 போட்டுக்கணும் அந்த அகல் விளக்குல. இது போக முக்கியமான விஷயம், தாமரை தண்டு திரி தான் போடணும் இந்த பரிகாரத்துக்கு. இப்ப நான் திரும்ப எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க 2 மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணணும். அதுல இலுப்ப எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுல கொஞ்சோண்டு மருதாணி விதை, அப்புறம் டைமண்ட் கல்கண்டு 2 போட்டுக்கிட்டு தாமரை தண்டு திரியில தீபம் ஏற்றி பூஜை அறையில வச்சுட்டு விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்க வாங்கின கடனை சீக்கிரமா அடைக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு உண்டான வழியை கடவுளே எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு நீங்க கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்குங்க. நீங்க ஏற்றி வைக்கக்கூடிய இந்த விளக்கிற்கு வேண்டிய வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய சக்தியும் லக்ஷ்மி கடாட்சமும் உள்ளது. நீங்க வருமானமே இல்லாம கஷ்டப்பட்டா கூட சரிங்க, உங்களுக்கு தேவையான வருமானம் பெருகும். அந்த வருமானத்தை வச்சு நீங்க ஈஸியா கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். சரி, எத்தனை வாரங்கள் இந்த தீப வழிபாட்டை பின்பற்றுவது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். உங்களுடைய கடன் தீரும் வரை செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விளக்கை ஏற்றலாம். இல்லைன்னா யார் பேர்ல கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அவர் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா, இந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கடனை எல்லாம் அடைஞ்சிடும். ஓகே, வாரம் இந்த தீபத்துனா என்ன பண்றது? வாரம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு உள்ள இருக்க மருதாணி விதையை யாரோட கால்படாத இடத்திலும் போட்டு வச்சுங்க. மறுவாரம் நீங்க விளக்கேற்றும் போது புதிய மருதாணி விதையை தான் அந்த எண்ணெயில போடணும். அதே போல அந்த மண் அகல் விளக்க சுத்தமா தொடச்சிட்டு அதே விளக்க நீங்க அடுத்த வாரம் கூட தீபம் ஏற்றிக்க பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு விஷயம், வாரம் அந்த தாமரை திரியை நீங்க மாத்தினுங்க. உங்க குலதெய்வத்தை வேண்டி இந்த விளக்கை ஏற்றுபவர்களுக்கு நிச்சயம் கைமேல் பலன் உண்டு. நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த விளக்கு முன்னாடி அமர்ந்துட்டு பிரார்த்தனை செய்யும் போது உங்க மனசுல ஒரு துளி சந்தேகம் கூட எழக்கூடாதுங்க. நம்மளோட கடன் நிச்சயமா அடைந்து விடும் என்ற உறுதியோட இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் கடனே இல்லாத வாழ்க்கை அமைங்கிறது கண்டிப்பா நடக்கும்.